இஸ் அம்மா பேசுகிறம்மா. மீன் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 கிலோ மாது ஏரி வவ்வாலுன்னுமா நல்லா இருக்குதும்மா. அதை வறுத்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகாம்மா 3த்தையும் பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டோம்மா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு குட்டி ஸ்பூனில் மெழுகு, கறி மசாலா, மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்புமா, அப்புறமா வெறும் மிளகாத்தூளும் போட்டுங்கன்னா வீட்டு மிளகாத்தூளும் போட்டோம்மா. கஸ்தூரி மெட்டிம்மா இதை நல்லா நுறுக்கிட்டு இதில் போட்டு எல்லாம் இது நீங்கும்மா. நல்லா நுறுக்கிட்டு போட்டால் நல்லா மணமாக நல்லா இருக்கும்மா. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை பேஸ்ட்டு போல் நல்லா பிசைஞ்சிங்கடா. பிசைஞ்சிட்டு நல்லா அந்த மீன் நல்லா அலசி வச்சுருக்குறோம்லம்மா மஞ்சத்தூள் போட்டு அது கூட தடவி வச்சுட்டு 1 மணி நேரம் ஊறட்டுண்டாம்மா. 1 மணி நேரம் ஊறிச்சேன்னா சூப்பராக நல்லா அந்த இது எசன்ஸ் எல்லாம் இறங்கிடம்மா. அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டா. இது தோசை தவாலேயே போட்டு கொடுங்கடா. எண்ணெயில் போடுறத விட இது நல்லா இருக்குண்டாம்மா. தோசை தவாவில் போட்டிங்கன்னா இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டுண்டம்மா. 1 மணி நேரம் வெளியே வச்சு கூட ஊற வச்சுடுங்கடாம்மா. நல்லா பீஸு மெலீஸாக கட் பண்ணிங்கடா. மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடும்போதுமா மாவுமா மக்காசோள மாவு கொஞ்சமாக எடுத்து தூவிட்டிங்கன்னா நல்லா அந்த தோசை தவாவில் ஒட்டாது இருக்குண்டம்மா. தோசை தவா நல்லா காஞ்சிட்டு பிறகு எண்ணெய் ஊற்றிங்கடா. ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிங்கடாம்மா. ஊற்றிட்டு அதுங்கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலைம்மா காம்போடு வச்சிங்கடா. காம்போடு வச்சிங்களன்னா அந்த கறிவேப்பிலையோட மணமும் அந்த கொத்தமல்லியோட மணமும் அந்த இதுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குண்டாம்மா. அதுக்கப்புறம் இந்த மீன் இந்த தோசை தவாவில் ஒட்டவே ஒட்டாதுமா. அந்த காம்பு இருக்கிறதுனால அது நல்லா ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும். அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குண்டா. அந்த கொத்தமல்லி கறிவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அந்த எண்ணெய் நல்லா முறிஞ்சிடுது இல்லாமல் அந்த கறிவேப்பிலை அதுக்கு ஒரு மனம் கொடுக்கண்டா. அதுவும் நல்லாயிருக்கும். இந்த தோசை தவாலையும் ஒட்டாது இருக்குண்டா. இது மாதிரி மீன் எடுத்துக்கும் போதெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குண்டாம்மா. நம்ம எண்ணெயில் போடுறத விட இது மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா. அது கூடவே அது வேகும் போதே கொஞ்சமாக லெமன் ஊற்றுங்கடா. அந்த லெமனோட மணத்துக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டுடாம்மா. அது கூடவே திருப்பி விட்டுங்கடாம்மா. திருப்பி விட்டு தோசை தவா ஸ்லோவில் வச்சிங்கடாம்மா. வச்சுட்டு இது மாதிரி மீன் வறுத்துட்டு கொடுங்களேன். அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணிவிட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அது சாப்பிட்டு பாருங்கடா. சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்டா. மீன் அடிக்கடிக்கு சாப்பிடுங்கடா. இதை எடுக்கும் போதெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப பிடிக்கும்மா. இதுதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.